பழனி முருகர் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு வன்னிகாசுரனை அம்பு எய்து வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகர் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றான நவராத்திரி விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. கடந்த 9 நாட்களாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்த நவராத்திரி விழாவில் 10ஆம் நாள் விஜயதசமி தினமான இன்று வன்னிகாசுரனை அம்பு எய்து அழிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் கிராமத்தில் உள்ள கோதை ஈஸ்வரர் கோயில் முன்பு நடைபெற்ற வன்னிகாசுரன் வதத்தை முன்னிட்டு மலைக்கோவிலில் பகல் 1:30 மணிக்கு சாயராட்சி பூஜை நடந்தது. தொடர்ந்து மலைக்கோவிலில் இருந்து பராசக்தி வில் புறப்பட்டு பெரியநகி அம்மன் கோவிலுக்கு வந்தடையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சித்திரை கோவில் நிர்வாகம் தேவதா மரியாதையுடன் பல்லக்கில் அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் முத்துக்குமாரசுவாமி கோதைமங்கலம் புறப்பட்டு அம்பு போடும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் துர்க்கையாக ஆகவனமாகி வாழைமரம் மற்றும் வன்னிமரத்தில் அம்பெய்தி வன்னிகாசுரனை வதை செய்யும் நிகழ்வு நடந்தது. நவராத்திரி முடிந்து விஜயதசமி அன்று நடந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். பழனி முருகன் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டில் இருந்து நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. தீய குணம் கொண்ட வன்னிகாசுரனை வதை செய்யும் நிகழ்ச்சியை காண வரும் பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களும் அழிந்து போவதாக நம்புவதால் ஆண்டுதோறும் நவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர்.